இது தமிழ் ஓசை பல்குரல் சேர்ந்திசை குழு. முதல்ல உங்களுடைய வரவேற்பை அவர்களுக்கு தெரிவித்துள்ளீர்கள். தமிழ் ஓசை என்பது யார் என்ன? பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை விட்டு செல்வது உண்டு இல்லையா? அதை போல தமிழர் என்கிற இனமாகிய குடும்பத்திற்கு நம்முடைய முன்னோர் விட்டு சென்றிருக்கிற மிகப்பெரிய சொத்து நம்முடைய சங்க இலக்கியங்கள். அதை இந்த தலைமுறைக்கு எவ்வளவு உங்களுக்கு செல்வ வளம் கொட்டி கிடக்கு பாருங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டு வந்து காண்பிக்கிறதுக்காக அவர்களுக்கு புரியும் மொழியில் இசை வழியாக சங்க இலக்கிய பாடல்களை தமிழ் மொழியின் அருமையை, வளமையை, செழுமையை, பெருமையை எடுத்து சொல்வதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த தமிழ் ஓசை என்கிற குழு. ஏன் இசை? இசையை விட வேற எது வழியாக நம்ம செய்திகளை கடத்தி விட முடியும்? எல்லாருக்கும் பிடித்தது இசை, குறிப்பாக இளைய தலைமுறைக்கு. எவ்வளவு ஒரு பெரிய சொத்து பொக்கிஷத்து மேல நம்ம அமர்ந்திருக்கிறோம்னு இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த முயற்சியை நாங்கள் தொடங்கினோம். இதுதான் அடிப்படை. தமிழ் ஓசை என்பது எதற்காக தொடங்கப்பட்டது? நம்ம தமிழ் மொழியின் பெருமையை இசை வழியாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது. நாங்கள் தொடங்கினது இளைஞர்களுக்காக. ஆனா எல்லா தலைமுறையும் ரசிக்கிறது. சில ஆண்டுகள்ல உலகம் முழுக்க இந்த தமிழ் ஓசை சென்று சேர்ந்திருக்கிறது. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இப்ப எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் இதை போன்ற ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்ம தமிழ் பிள்ளைகள் அமெரிக்காவில் பாடுகிறார்கள், ஆஸ்திரேலியாவில் பாடுகிறார்கள், மலேசியாவில் பாடுகிறார்கள், சிங்கப்பூரில் பாடுகிறார்கள், கனடாவில் பாடுகிறார்கள். ஏன்னா அங்கெல்லாம் தமிழ் வாழ்கிறது. சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி என்னன்னா, உங்களுக்கு விளம்பரத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஜேம்ஸ் வாசந்தன் இசையமைப்பாளர் என்பதால் அது ஒரு இசை நிகழ்ச்சி என்று போட்டிருப்பார்கள். அது முறையான அறிவிப்பு. நீங்க இங்க வந்திருக்கிற பார்வையாளர்கள் என்ன விளங்கிக்கணும்னா, இது ஒரு இசை நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு மொழி நிகழ்ச்சி. மொழிக்கு தான் முதலிடம். அதை சுமந்து வருகிற சாதனம் தான் இசை. ஏன்னா இப்போ ஒரு சாஸ்திரிய சங்கீதம், கர்நாடிக் மியூசிக் சபால போய் உட்காந்தீங்கன்னா அதுல பாடுற பாடல்கள்லாம் பல்லவி 2 வரிகள் தான் இருக்கும். அதை 30-40 தடவை பாடுவாங்க. அனுபல்லவி ஒரே வரியில் இருக்கும், அவ்வளவுதான். அங்க ராகம், தாளம், கணக்கு வழக்கு, ஸ்வரம், ஞானத்தை காட்டவும் இசையின் அருமையை காட்டவும் தான் அது இசைக்காக நடத்தப்படுவது. இது மொழிக்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி. அதை நினைவில் வைத்துக் கொண்டு திறந்த மனதோடு இந்த நிகழ்ச்சியை முழுவதும் நீங்கள் பார்க்க போவதில்லை, எங்களோடு சேர்ந்து பங்கெடுக்க போகிறீர்கள். அதனால் எங்கள் தமிழ் ஓசை நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் பார்வையாளர்கள் அல்ல, பங்கேற்பாளர்கள். இங்க நீங்க அமர்ந்திருக்கிற எல்லாரும் பங்கேற்பாளர்கள். இவர்கள் மேடையில் இருக்கிறார்கள், நீங்கள் அரங்கத்தில் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான் மாறுபாடு. சரி, அப்ப என்ன பண்ணணும்? எதற்காக திறந்த மனது என்று சொன்னேன்னா, ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒரு பாடல் பாடுறது அமைதியாக கேட்டு முடிச்சோடனே சம்பிரதாயமா கைத்தட்டு தட்டுவாங்கல்ல, அது இல்லை. நம்ம வந்திருப்பது இசையை ரசிக்கல, மொழியை கொண்டாட. ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல விசில், அப்புறம் கைத்தட்டு சத்தம். இதெல்லாம் எதுக்குன்னா, இப்ப நான் வசிப்பது பாலவாக்கம் கடற்கரையில். எப்போ பார்த்தீங்கன்னாலும் இரவு 10 மணிக்கு மேலேன்னா கார்களை நிறுத்தி சத்தமாக காரோட மியூசிக் சிஸ்டம் போட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் எப்படி இருப்பாங்கன்னு போட்டு குத்தாட்டம் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அங்கே என்னத்தை கொண்டாடுறாங்க? தங்களுடைய போதையை கொண்டாடுவதற்காக ஏதோ ஒரு தாளம், ஏதோ ஒரு பாட்டு. நம்ம விசிலடி கைத்தட்டி பாடி ஆரவாரம் ஆர்ப்பரிப்பது எதுக்காகன்னா, இந்த மொழியை கொண்டாட. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்து நீங்கள் வெளியே போகும்போது சில அருமையான உணர்வுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். தமிழை பற்றி உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ சிறப்புகளை, பெருமைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இசையின் வழியாக இன்னும் ஒரு முறை அதன் ஆழத்தை உணர்ந்து நீங்கள் எல்லாரும் செல்ல போகிறீர்கள். இது ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்ச்சி. ஒவ்வொரு பாடல் முடிந்த பிறகும் இதை எவ்வளவு இந்த பாடல் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தியது, எவ்வளவு உங்கள் மனதுக்குள் அந்த உணர்வை ஏற்படுத்தியதுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த கொண்டாட்டத்தெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். விசில், கைத்தட்டு, சத்தம், ஆரவாரம் எப்படி வேணா இருக்கலாம். சில பாடல்களை எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடப்போகிறீர்கள், சில பாடல்களில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆடப்போகிறீர்கள். தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறவர்களுக்கு தெரியும் எதற்காக நம்ம எல்லாம் எழுந்து ஆட போறோம். தமிழை கொண்டு ஆடப்போகிறோம், தமிழை கொண்டாட போகிறோம், அதனால ஆடப்போறோம். சரி, நிகழ்ச்சியை தொடங்குவோம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் தமிழ் ஓசையில் எப்பவுமே ஒரு சிறப்பு என்ன உண்டுன்னா, பலருக்கு சில பாடல் ரொம்ப பிடித்து போயிடும். அந்த பாடலோ, நூலோ, ஆசிரியரோ, பொருளோ, அதை வழங்கிய விதமோ. அப்ப கடைசியில் எங்களுக்காக இன்னொரு முறை பாட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சில பாடல்களை பல ஊர்ல ஒன்ஸ் மோர்னு கேட்போம்ல. அப்ப சிலர் மனசுல ஒரு கேள்வி வரும். நான் சொல்லும்போது திரைப்பட பாடலுக்கு ஒன்ஸ் மோர் கேட்போம், தமிழ் சங்ககால பாட்டு கூடவா ஒன்ஸ் மோர் கேட்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. இப்படி நினைக்கிற நீங்க தான் முதல் ஆளா இந்த பாட்டை இன்னொரு முறை பாட முடியுமான்னு இறுதியில் கேட்பீங்க. அதுதான் தமிழின் வீழ்ச்சி. அதை உணரப் போகிறீர்கள். முதல் பாடலை தொடங்க போகிறோம். முதல் பாடலை எதை கொண்டு தொடங்கினால் நமக்கு பொருத்தமா இருக்கும் தமிழ் ஓசை என்கிற நிகழ்ச்சிக்கு? உலகிலேயே
தமிழ் மொழி தெரியாதவர் கூட தெரிந்து வைத்திருக்கிற ஒரு தமிழ் நூல் என்றால் எது? திருக்குறள் தானே. எத்தனையோ 61 மொழிகளில் இப்பொழுது அதிகாரபூர்வமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. உலக பொதுமறை உலக வாழ்வியலை சொன்ன அறத்தை நெறியை குறள் வெண்பாவில் 2 வரிகளில் சொன்ன திருக்குறளோடு தொடங்குவோம். திருக்குறளின் முதல் அதிகாரமான அதை மட்டும் திருத்திக்கலாமா? ஏன்னா ஸ்ரீராம் திருக்குறள் திருக்குறளில் திருவள்ளுவர் 2 குறிப்பிட்ட சொற்களை பயன்படுத்தவே இல்லையாம. என்னது அது? தமிழ் மற்றும் கடவுள். கடவுள்ன்ற சொல்ல திருக்குறள்ல 1330 எங்கேயுமே பயன்படுத்தாத திருவள்ளுவர் எழுதுற குறளுக்கு போய் முதல் அதிகாரத்தை கடவுள் வாழ்த்துன்னு பேர் வைக்கலாமா? அது அவர் வைத்தது இல்லை, நம்மளா யாரோ வரலாற்று அறிஞர்கள் வைத்தது. தவறல்ல. முதல் அதிகாரத்தில் உள்ள 5வது குறளை சொல்லு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். அவர் என்ன சொல்ல பயன்படுத்தியிருக்காரு? 10வது குறள் என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். அவரே முதல் அதிகாரத்தில் இந்த சொல்ல பயன்படுத்திருக்கும் போது அப்ப முதல் அதிகாரத்துக்கு தலைப்பு என்னவா இருந்திருக்கணும்? இறைவன் வாழ்த்து, இறை வாழ்த்து தானே. அந்த முதல் அதிகாரமான இறை வாழ்த்து 10 குறள்களோடு தொடங்குகிறது தமிழ் ஓசை.
பாடுவாங்க, இயற்கையை பத்தி பாடுவாங்க, அந்த மண் சார்ந்த பழங்கதைகளை பாடுவாங்க, அங்க ஆண்ட மன்னர்களோட வீர தீரங்களை பாடுவாங்க. ஆனா பாடல் பாடுகிற மொழியையே போற்றி புகழ்ந்து பாடுகிற ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி மட்டும்தான். எப்படி சொல்லலாம்னா, தமிழை பாடாத புலவன் இல்லை, தமிழை பாடாதவன் புலவனே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட எல்லா புலவர்களும் கவிஞர்களும் தமிழ் மொழியை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. இதுல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிடித்தமான பாடல் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் தமிழுக்கும் அமுது என்று பெயர். வரிக்கு வரி தமிழோட இளமையையும் வளமையையும் செழுமையையும் போற்றுகிற அந்த பாடல் இப்ப நம்ம தமிழோட பாணியில கேட்கலாமா? இப்போ நம்ம கேட்க போறது புறநானூறுலேருந்து ஒரு பாடல். புறநானூறு 8 தொகைங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. தொகை நூல்கள்னாலே நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், இதுக்குன்னு தனியா ஆசிரியர்லாம் கிடையாது. பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நூல். இது எதன் அடிப்படையில் தொகுப்பாங்க அப்படின்னா, புறத்திணை சார்ந்து தொகுத்தா அது புறநானூறு, அகத்திணை சார்ந்து தொகுத்தா அகநானூறு. புறத்திணைனா என்னென்ன சேரும்? சமூக வாழ்க்கை, போர், வீரம், இதெல்லாம் புறத்திணை சார்ந்தது. இப்ப நம்ம கேட்க போறது புலவர் பொன்முடியார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர் பாடின பாடல். பெண்பார் புலவர்கிறத ஏன் அழுத்தி சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு நம்ம திரையுலகத்துல பெண் பெண் பாடலாசிரியர்கள் சொன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா சங்க காலத்திலேயே கிட்டத்தட்ட 42 பெண் புலவர்கள் இருந்ததா தகவல்கள் சொல்றாங்க. அப்படி ஒரு பெண்பார் புலவர் பொன்முடியார் எழுதின பாடலோட விளக்கம் என்ன? ஈன்று புறம் தருதல் என் தலை கடனை. இந்த பாடலை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. மகனை பெற்று வளர்த்து விடுதல் என்னுடைய தலையாய கடமை. அவனை கல்வியும் நற்பண்புகளும் நிறைய பெற்ற சான்றோனாக ஆக்குவது அவனது தந்தையின் கடமை. அவனுக்கு போருக்கு கூறிய வாளை வடித்து கொடுப்பது
கொல்லனின் கடமை, அது போர் சமூகம் இல்லையா? அவனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பிப்பது ஆட்சியாளர்களின் கடமை. ஒளிரும் வாள் கொண்டு போர் செய்து பகைவர்களை கொண்டு வெற்றியோடு திரும்புவது அந்த இளைஞனின் கடமை அப்படின்னு பொன்முடியார் இந்த பாடல் முடிக்கிறார். இப்ப இந்த பாடல் இசையோட. ஒண்ணு தான் அவனை விட வலிமையானவன், இல்ல அவன் தன்னை விட வலிமை குறைந்தவன், அவனை எளிதா வென்றிடலாம் தானே. அப்படி தன் நாட்டு மக்கள் மேல படையெடுத்து வர மன்னனை பார்த்து சினம் கொண்டு சோழ நலங்கிள்ளி பாடுறதுதான் இந்த பாடல். பாடலை பாடுறதுக்கு முன்னாடி சோழ நலங்கிள்ளியோட மனநிலைமை எப்படி இருக்கும்? என்னுடைய நாடு வேண்டும் என்று என் காலில் விழுந்து கேட்டால் என் நாட்டையும் தருவேன், ஏன் என் உயிரையும் தருவேன். ஆனால் என்னையும் என் ஆற்றலையும் மதிக்காமல் போருக்கு துணிந்த அந்த மடையன் தூங்கும் புலி மேல் கால் தடுக்கிய குருடன் போல தப்பிச் செல்வது கடினம். வலிமையான மூங்கிலை தின்பதற்கு வந்த யானையின் காலில் குத்திய நீண்ட முள் போல அவனை துன்புறுத்தி போரிட்டு நசுக்குவேன். அப்படி செய்யாவிட்டால் நெஞ்சில் காதலே இல்லாமல் ஒப்புக்கு தழுவும் விலைமகள் இது என்னை தழுவ என் மாலை வாடட்டும் என்று சூளுரைக்கிறான். அது சரி, ஆனா 4 கோடி பாடல் எழுதக்கூடிய புலமைங்க நம்மகிட்ட யார்கிட்ட இருக்கு? அப்படியே முடிஞ்சாலும் அது எழுதி முடிக்க அந்த வாழ்நாள் போதாதே அப்படின்னு திகைக்கிறாங்க. இப்படி இருக்கிற தருணத்துல அந்த ஊர் பக்கம் நம்ம கிளவி வருது. யாரு? அவங்க கிளவி வருது. அதுகிட்ட போய் எல்லாம் சொல்றாங்க. இப்ப சொன்னோன்னு அப்படியா, அவங்கிட்ட போய் அந்த 4 கோடி பாடலை நானே பாடுறேன்னு சொல்லு. தகவல் அவனுக்கு போனோடனே இப்ப கலக்கம் அவனுக்கு. இந்த கிளவி யார் இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தா? அப்போ இந்த கிழவியே இன்னைக்கே நாளைக்கே இருக்கு. அப்படி 4 கோடி பாடல் எழுதுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? பரவாயில்ல, வர சொல்லுன்னு ஒரு துணிச்செல்லாம் வர சொல்லிடுறான். தமிழ் அவை ஒரு நாள் கூடுகிறது. அவ்வையும் வந்து விடுகிறாள். அவையே அமைதியாக இருக்கிறது. பாடும் தருணம் அவையில் அப்படி ஒரு ஆர்வம், அதனால அமைதி. அந்த 4 கோடி பாட்டு என்னதான் இருக்கும், எப்படி இருக்கும்னு கேட்கறதுக்கு ஆர்வத்தோட காத்திருக்கும் பொழுது அவ்வை எழுந்து நிற்கிறாள். பாடி முடித்து விடுகிறாள். பாடி முடிச்சோடனே இந்த வள்ளல் இருந்து கத்துறான், கதறான். ஐயோ, அது 4 கோடி பாடலே இல்லை இல்லை இல்லைன்னு. அப்ப தமிழ் அவையை விவாதிக்கிறது. அங்க இருந்த பேரறிஞர்களும் அரசரும் மக்களும்
இது 4 கோடி பாடல் தானே எல்லாரும் சொல்ல வேற வழி இல்லாம அன்னைக்கு அந்த 1000 பொற்காசுகள் கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டு ஓடினவன் தான் அந்த வள்ளல். இது ஒரு புறம். இப்போ அந்த 4 கோடி பாடல பாட எழுந்து அவை நிற்கும் பொழுது அந்த அவையில ஒரு அமைதி இருந்தது, ஒரு ஆர்வம் இருந்தது இல்ல. இப்போ அந்த ஆர்வம் இங்க இருக்குல்ல, உங்களுக்கு அது என்னதான் தெரிஞ்சுக்கணும்னு. இப்ப 4 நிமிடங்களில் அந்த 4 கோடி பாடலை நீங்கள் கேட்க போகிறீர்கள். என்னமோ விளங்குற மாதிரி இருக்கு. எங்க இன்னொரு முறை சொல்லுங்க. நம்மை மத்திக்காத பார்த்துட்டு வாசலை மித்திக்காமல் இருப்பது கோடி பெறும். அதானே? இப்போ அடுத்தது சொல்லுங்க. தயவு கூர்ந்து இன்னொரு முறை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று நம்மை உபசரிக்காதவர் வீட்டில் உண்ணாமல் இருப்பது கோடி பெறும். என்ன சரியா? ஆனா நம்ம கிழவி கொஞ்சம் ரோசக்காரியா தான் இருக்கு. கோட்டி கொடுத்தாச்சும் நல்லவங்களோட மட்டும் நட்பு வச்ச கோடி பெறும். எத்தனை கோடி தந்தாலும் வார்த்தை மாறாமலுக்கு அது கோடி பெறும் கோடி பெறும். முன்னாடி வாழ்ந்த அந்த கிழவி ஹிப்ஹாப்ல பாட்டு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அதுல என்ன நீங்க விளைவிக்கணும், வெறும் நகைச்சுவை மட்டுமல்ல, இவ்வளவு காலம் தாண்டி இப்படி ஒரு தலைமுறையில் இப்படி ஒரு புது இசை வரும், எதுக்குள்ள வேணாலும் ஒட்டுதுன்னா அப்ப அது எவ்வளவு இலக்கண வரைமுறைகளோட அளவா எழுதுனதா இருக்கும். எந்த காலத்திலையும் எந்த ராகத்திலையும் உட்காரு இல்லையா? அடுத்து நம்ம கேட்க போறது கலித்தொகையிலிருந்து ஒரு பாடல். 8 தொகை நூல்கள்ல சொல்லும்போது கற்றறிந்தார் ஏத்தும் களின்னு சொல்றாங்க. அவ்வளவு செறிவுள்ள கருத்துக்களை உடையது இந்த நூல். இந்த புலவர் நல்லந்தோனார் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 9 பண்பு நலன்களை இந்த பாடல சொல்றாரு. என்ன அந்த 9? 1, ஆற்றுதல், இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது. 2, போற்றுதல், கூட இருக்கிறவங்களோட பிரியாம கடைசி வரைக்கும் இருக்கிறது. 3வது பண்பு, ஊருடன் ஒத்து வாழுதல். 4, அன்பு, கூட இருக்கிறவங்க மேல சினம் கொள்ளாம இருக்கிறது. 5, அறிவு, அறிவில்லாதவர்கள் சொல்வதை பொருட்படுத்தாது இருக்கிறது. 6வது செறிவு, சொன்ன சொல் மாறாம இருக்கிறது, நாக்கோடாமை, அதுதான் செறிவு. 7, நிறை, ரகசியம் காப்பது. 8, முறை, உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தனே தப்பு செஞ்சிருந்தா அவனுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுப்பது. 9, பொறை, உங்களுக்கு வேண்டப்படாத ஒருத்தவங்க உங்களை திட்டியிருந்தா அதை பொருட்படுத்தாது பொறுமை காப்பது. இந்த 9 பண்பு நலன்களையும் பாடலை கேட்கலாம். போற்றுதல் என்பது
ஒரு நிகழ்வு நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. 2 நாடுகள் உள்ள விளையாட போகும்பொழுது முதல்ல அந்த நாட்டு பாடகில் அந்த தேசிய கீதத்தை ஒலிப்பார்கள். விளையாட்டு முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா வெல்கிற அணி அந்த அரங்கத்தை திடலை சுற்றி ஓடி வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய ஆதரவாளர்கள் இவர்களுடைய சீருடையிலே இருப்பார்கள். இவர்களும் ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவாங்க. விளையாட்டு வீரர்களுக்கும் தெரியும், அந்த நாட்டு பொதுமக்களுக்கும் தெரியும். எப்படி அவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஒரே பாட்டை பாடுவாங்க. நம்ம நாடு மாதிரி அந்த திரைப்பட பாடல்லாம் அங்கே கிடையாது. அவங்க பாடுறது பாப் பாடல்கள் கூட கிடையாது. ஆனால் அவங்களுடைய மண்ணை பற்றிய, இனத்தை பற்றிய, வீரத்தை பற்றிய, போரை பற்றிய பல பாடல்கள், நம்ம நாட்டு பாடல்கள் சொல்றோம், நாட்டார் பாடல்கள் சொல்றோம்ல, இந்த பாடலை அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இனமா பாடுறாங்க. உலகின் மூத்த இனம் தமிழ். இப்போ தமிழ் இனமா நம்மெல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்கோம். இப்போ இங்கே கூட எடுத்துக்கோமே, நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம்னா நம்மளால என்ன பாட முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய மூத்த இனம், எவ்வளவு பாடல்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்த இனம்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு பொதுவாக ஒரு பாடல் இல்லையே. ஒரு தமிழ் இனமாக கூடனா ஏன் நமக்கு இப்படி ஒரு நிலைமை யோசித்த பொழுது எங்கள் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. பாடல்கள் நம்மகிட்ட இல்லைன்னு குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையே அதுதான். சொத்து மாதிரி அவ்வளவு கிடக்கு, அதை கொஞ்சத்தை எடுத்து நீ வீச தான் நாங்கள் வந்திருக்கோம் சில முத்துக்களை. அப்போ அத்தனை 1000 பாடல்கள் இருக்கு. அதில் எத்தனையோ ஒரு அருமையான பாடல்களை ஒன்றை தோண்டி எடுத்து நம்ம இனப்பாடலாக ஏன் நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது, நம்மக்கிட்ட இல்லாததா அப்படின்னு சொல்லி எந்த பாடலை பாடினா உலகத்தில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். புரியுறதுன்னா அது அவர்கள் மொழியில் விளக்க சொல்லும் பொழுது உலக வாழ்வியல் தத்துவத்தை 14 வரிகளில் அற்புதமாக சொன்ன ஒரு பாடல். என்ன பாட்டு? கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற உலக தத்துவத்தை இதை எந்த மொழியிலையும் இதுவரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை. நீங்கள் உலக மொழிகளில் இருக்கிற பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எதை குறித்து இருக்கும்? இப்போ முதல்ல ஒரு குறிப்பில் சொன்னாங்க இல்லையா, முன்னுரையில் இயற்கையை பற்றி இருக்கும், வர்ணனையாக இருக்கும், கற்பனையாக இருக்கும். ஆனால் அறத்தையும் நெறியுமே பாடல்களை எழுதி வாழ்ந்த இனம் நம்ம இனம். அப்படி ஒரு யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற உலக சகோதரத்துவத்தை தத்துவத்தை அற்புதமான வரிகள் எழுதின இந்த பாட்டு தானே நம்ம இனப்பாட்டெல்லாம் இருக்க பொருத்தமாக இருக்கும், தகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த தலைமுறையினர் குறிப்பாக இதை எடுத்து எங்கே போனாலும் பாடி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பாடல் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பாட போறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளு எப்போ 2 முறை நாங்கள் பாடுவோம். முதல் முறை நாங்கள் பாடுவோம், ரொம்ப எளிமையான ஒரு ராகம். உடனே 2வது முறை நீங்கள் எங்களோட சேர்ந்து பாடணும். அப்புறம் ஒரு இடை இசை வரும், அழகான ஒரு நாதஸ்வர இசை வரும்பொழுது எல்லாரும் எழுந்து ஆடப்போறோம். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற என் இடப்பாடலை நான் கொண்டாடி மகிழ போறேன்னு நீங்க எல்லாம் எழுந்து ஆட போறீங்க. இது எங்களுக்காக இல்லை, யாரையும் நாங்கள் எப்பவும் வேண்டி கேட்கறதும் இல்லை, வற்புறுத்துறதும் இல்லை. இது என் மொழி, என் இனப்பாடல், என் பூட்டன் கொடுத்த பாடல் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எழுந்து எங்களோட ஆடலாம். இந்த இசை எப்படி தெரியுமா ஒரு இடை இசை? அப்ப இப்படிதான் நீங்க ஆட போறீங்க. ஆடி காட்டுங்க. அசைவுகள் தான். முதல்ல பண்றது 8 முறை, கடைசியா பண்றது 4 முறை. வெறும் கைத்தட்டு தான். அப்பதானே எல்லாரும் பண்ண முடியும், சிறுவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும். என் ஊரு, எல்லா மக்களும் என் உறவினர். நல்லது கெட்டதும் பிற தந்து வர்றது கிடையாது. துன்பமும் ஆறுதலும் கூட அப்படிதான். இறப்பு ஒன்றும் புதிதில்லை, எல்லாருக்கும் வரதுதான். மகிழ்ச்சியான காலங்கள்ல வாழ்க்கையை கொண்டாடுறதும் இல்லை, துன்பம் வரும் காலங்கள்ல வாழ்க்கையை வெறுக்கிறதும் இல்லை. வெப்பமான மின்னலையும் குளிர்ச்சியான மழையையும் ஒரே நேரத்தில் தருதே அந்த வானம், அது போலதான் இன்பமும் துன்பமும். பெரிய கற்களையும் புரட்டி போட்ட காட்டாற்று வெள்ளத்துக்கு இடையே போகிற சின்ன படகு மாதிரி இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து போறதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால பெரியோரை கண்டு வியக்கிறதும் இல்லை, சிறியோரை இகழ்றது நிச்சயமா இல்லை. இதுவே என் தமிழர் வாழ்வு. Yeah.
சொல்றது எல்லாத்துக்கும் அட்டகாசம் கைத்தட்டுங்க. ஏன்னா நம்மளுடைய வரலாற்று தலைவர்களை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று தலைமைச் செயலகத்தில் இருக்க ஒரு 10 மாடி கட்டடம். ஒரு நாளாவது நம்ம இதை அவர் அந்த வழியாக போகும் பொழுது கூகுள் பண்ணி இந்த நாமக்கல் கவிஞர் யாருன்னு தெரிந்துக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கணும். சும்மா ஒரு கட்டடத்துக்கு ஒரு பேரை வைத்து விட மாட்டாங்க. அந்த நாமக்கல் கவிஞர் தான் அந்த சமயத்தில் வாழ்ந்தவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, முழக்கங்கள் பத்தாதுன்னு ஒரு பாடல் எழுதுறாரு. காந்திஜியாருடையது அறவழி போராட்டம்ன்றது அஹிம்சை என்பது உங்களுக்கு தெரியும். இவர் முதல்ல பாலகங்காதர திலகனுடைய சீடர் மாதிரி இருந்தவர். யாரு? நம்ம நாமக்கல் கவிஞர். ஆனால் காந்திஜியோட அறவழி கொள்கை அதில் ஈர்க்கப்பட்டு அவரிடம் வந்து இவர்கிட்ட வந்து அறவழியை பற்றி ஒரு பாடல் எழுதணும். ஆனால் அதில் புரட்சி வெடிக்கணும்னு சொல்லி இந்த பாடலை இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு போகணும் போல இருக்கும், வாழை எடுத்துட்டு போகணும் போல இருக்கும், துப்பாக்கி எடுத்துட்டு போகணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது மூடத்தனமாக பண்ணிடாதீங்க, அறவழி மட்டும்தான் வெல்லும் வழின்னு முதல் வரியிலேயே அதை சொல்லியிருப்பார் கருத்தை. என்ன பாட்டு? கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது. கத்தி என்ன ரத்தம்ல என்னையா யுத்தம்? அதுதான் அறவழி போராட்டம்னு அந்த பாடல் வரிகளை இப்போ பாடும் பொழுது கேளுங்க. தமிழ் ஓசையில் ஏன் மொழி நிகழ்ச்சி நாங்கள் சொன்னோம்னா அதனால தான் இவ்வளவு செலவு செய்து முன்னாடி 2 LED திரைகள் வைக்கிறோம். எல்லா வரிகளும் எல்லா சொற்களும் உங்கள் கண்களிலும் மனதுகளிலும் இறங்க வேண்டும் என்பதற்காக. இந்த பாடலின் வரிகளை பாருங்க. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அவர் எப்படி ஒரு அறவழி போராட்டத்தை முழு வீச்சோட புரட்சிகரமாக எழுதியிருக்காரு. இன்றைக்கு இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடல் இது. போராட்டம் நடத்த வேண்டும், எதிர்க்க வேண்டும், யுத்தம் ஒன்று தொடங்க வேண்டும், ஆனால் எல்லாமே அறவழி. அவர் சொல்லி பாருங்க, ஒவ்வொரு வரியிலையா பாருங்களேன், எதிரி என்று யாரும் இல்லைன்னு. அப்புறம் என்ன போர்? அவ்வளவு அழகான வரிகளா இருக்கும். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாருக்கு இந்த பாடலை படைப்போம். அவர் என்ன உணர்வில் அன்று எழுதினாரோ அதே உணர்வில் இந்த பாடலை பாட முயற்சிக்கிறோம். ஆனால் ராகம் மெட்டெல்லாம் எங்களுடையது, உணர்வு அப்படி இருக்கும். பல இளைஞர்கள் இருக்கலாம், யார் இந்த நாமக்கல் கவிஞர், யார் இந்த ராமலிங்கனார்? தமிழன் என்று சொல்லடா, இதை கத்து வச்சிருக்கீங்கல்ல, அது கொடுத்தவரே இவர்தான்றது நம்ம தெரியாம இருக்கோம். பார்த்தீங்களா? தமிழன் என்ற ஒரு இனம் ஒன்று அவருக்கு, இதுவும் அவருடைய முழக்கம்தான். இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அவரை வைத்து கொண்டாடலை, ஆனால் அவருடைய முழக்கங்களை மட்டும் இரவல் வாங்கி கொண்டோம். அவருடைய அந்த அற்புதமான அறவழி பாடல். One
உலகத்திலேயே அதிகம் பாடப்படுகிற பாடல் எதுவென்று தெரியுமா? இது வந்து சும்மா அவுட் ஆஃப் காமன் சென்ஸ் நீங்க ஊகித்து விடலாம், சும்மா சொல்லலாம். அது என்னவா இருக்க முடியும்? The most sung song in the entire world across any language. எந்த நேஷனல் anthem, யார் நேஷனல் anthem? அவங்க ஒரு பாட்டுங்க, which is வந்தே மாதரமா. என்னங்க ஜனகணமன எப்படிங்க உலகத்துல யூரோப்ல பாடுவாங்களா, ஆஸ்திரேலியால பாடுவாங்களா, அமெரிக்கா? ஹாப்பி பர்த்டே டு யூ, அவ்வளவுதான். காமன் சென்ஸ்லேயே சொல்லிடலாம். அது சரி, அதுக்கு என்னன்னா காரணம்னு நினைக்கிறீங்க? முதல்ல பிறந்ததுக்கெல்லாம் பர்த்டே வந்து தொலைக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? எல்லாருக்கும், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், அதுக்கும் வரும், இதுக்கு வரும், அதனால பாடுறாங்க. சரி, ஆனால் இங்கிலீஷ்ல எல்லாம் பாடுறாங்க. தமிழ்நாட்டிலேயே மூத்த மொழியா மூத்த குடியா, ஆனால் இங்கிலீஷ்ல தான் ஹாப்பி பர்த்டே பாடுவோம் இல்லையா? ஏன்னா ஒன்றும் தெரியாம நடிக்கூடாது. நீங்க சொல்லனா கூட தெரியும், எல்லா வீட்லையும் இங்கிலீஷ் தான். சரி, எதனாலும் உலகம் முழுக்க அவன் மொழி இல்லைனாலும் இந்த மொழியில பாடுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச எளிமையான சொற்கள், எளிமையான ராகம், மெட்டு, ரொம்ப சின்னது, அதனால எல்லாரும் பாடுறோம். சரி, நீங்க தான் பெரிய குடியாச்சே, மூத்த மொழியாச்சே, ஏன் உங்களோட அந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லை? அதனால தான் இல்லாததுனால தான் அதை எடுத்து பாடுறோம். அப்படி வெறும் குறை மட்டும் சொல்லக்கூடாது என்று நிவர்த்தி செய்ய நாங்கள் ஒரு பாடலை உருவாக்கி இருக்கிறோம். சின்ன பாடல், தமிழின் தொன்மையோடு, ஒரு எளிமையான வரிகளோடு. இதை எல்லாரும் இனிமே தமிழின் மகம் அவர்கள் ஒரு வீட்டில் பாடிக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைத்து உருவாக்கி இருக்கிறோம். அதை கேளுங்க. அன்பு நிறைய உடையவர் மேலூர். இதை சொன்னது யாருங்க? பெரும் புலவன் பாரதிய நூற்றாண்டு கடந்து நமக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? சாதி, மதம், இனம், மொழின்னு எல்லா வேற்றுமைகளையும் கடந்து ஒரு தேசத்துல எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒற்றுமையா வாழணும்னு நினைச்சார்ல, அந்த பரந்த சிந்தனையும் அதை பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த அவருடைய எளிமையான மொழி நடையும் தானே. சமஸ்கிருதம், வங்காளம், ஹிந்தி, பிரெஞ்சு, அப்புறம் ஆங்கிலம், இப்படி 9 மொழிகள்ல தனிப்புலமை பெற்றிருந்த பாரதி என்ன பாடுறாரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு பாடுறாரு. அது மட்டுமா, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலின்னு பாடி பரவசம் அடைகிறார். 60கள், 70கள், 80கள், 90கள், ஏன் இன்னைக்கு 2K கிட்ஸ் வரைக்கும் தங்கள் பின்னணிக்கு ஏற்ற மாதிரி பாரதிய சொந்தம் கொண்டாடுறாங்க. முதல்ல 60களில் காவடி சிந்து பாணியில இந்த பாடல் எப்படி இருந்திருக்கும் கேட்கலாம்.
பட்டிக்காட்டுக்கும் பட்டிக்காட்டானுக்கும் சொந்தம் இல்ல. மண்மனம் மாறாத நம்மளோட மக்கள் இசையில நம்ம செந்தமிழ் புலவனை கேட்கலாம். எல்லாரும் கொண்டாடுறாங்களே பாரதிய. நம்ம தமிழ் சமூகத்துல எங்க ஏரியா நிக்குது வட சென்னை. இப்போ நாங்க கொண்டாடுறோம் தட்டு தலை. செந்தமிழ் நாடென்னும் போதினில்லை, இன்ப தேன் வந்து பாயுது காதினில்லை. சொல்லு. செந்தமிழ் நாடென்னும் போதினில்லை, இன்ப தேன் வந்து பாயுது காதினில்லை. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினில்லை, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில்லை. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே, இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி அல்லை. நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி அல்லை. வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடனும் போதினில்லை, இன்ப தேன் வந்து பாயுது காதினில்லை. செந்தமிழ்நாடெனும் போதினிலே, இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினில்லை, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில்லை. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே, இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்ப 2K கிட்ஸ் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே, இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே.
நூற்றாண்டுல காளமேகம்னு ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். யாருக்காவது தெரியுமா காளமேக புலவரை? அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா படிச்சிருக்கான். பாடல்களை எழுதுறது வல்லவர். சிலேடைனா என்ன? இரட்டுற மொழிகள். ஒரே பாடலுக்கு 2 பொருட்கள் இருக்கும். இவர் ஒரு ஆசுகவியும் கூட. இவர்கிட்ட ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா கொடுத்த மாத்திரத்திலே ஒரு பாடல் கொடுத்துருவார். அதே மாதிரிதான் இவர்கிட்ட வம்பு வச்சுக்காலும் சும்மா இருக்க மாட்டாரு. பாட்டாலே ஏளனப்படுத்தி கொண்டுருவார். இதனாலேயே அவர் அந்த காலத்துல வசைப்பாட காளமேகம், திட்டணும்னா இந்த அளவு கூப்பிடுங்கயா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை சமூக ஊடகங்கள்லாம் இருக்கிற இந்த காலத்துல அவர் இருந்திருந்தாருன்னா நம்ம என்ன பேர் வச்சிருப்போம்? லொல்லு காளமேகம், கலாய் காளமேகம், அப்படி ஏதாவது வச்சிருப்போம். இது அவருடைய மொழி ஆற்றலை பற்றியது இல்லையா? இப்போ அடுத்த பக்கத்துல இருந்து பாருங்க, அந்த காலத்துல அவருடைய சமயத்துல எப்படி இருந்திருப்பாங்க. சில ஏழை புலவர்கள், சில வயிற்றெரிச்சல் புலவர்கள், சில பொறாமை புலவர்கள், இது எல்லா காலத்துலையும் இருக்கிறது தானே. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நாள் வாயா அந்த ஆள்கிட்ட போய் ஒன்று பண்ணுவோம். அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது நம்மளுடைய கற்பனை, எப்படி இந்த பாடல் உருவாகி இருக்கும். வீட்டு திண்ணையில் உட்காந்து, ஓ காலமேகம் வாயா வெளியில வர்றாரு. ஏதோ பெரிய ஆசு கவின்றாங்க, ஓசு கவின்றாங்க. நாங்கள் சொல்றது உடனே பாடியா பார்ப்போம். என்ன இப்போ உங்களுக்கு பாடணும்? ஒரே எழுத்துல ஒரு பாடல் எழுதியா? ஒரு எழுத்தில் பாடலா? சரி இந்த வாங்கிக்கன்னு ஒன்று எழுதுறாரு. ஒரு எழுத்தின் 9 வடிவங்களை த தா தி தி து து, இவ்வளவுதான். இதை வச்சு ஒரு பாடல் எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் எழுதினார். அதோட பொருள் புரிந்தால் அதை வேறு விதமாக நீங்கள் சுவைக்கலாம். அதற்கு முன் முதலில் ஓசையாக கேட்டு இன்புறுங்கள். மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், இத்தனை சொற்களை பெண்ணுங்கிற ஒரு சொல்லுக்காக கொடுத்திருக்கிற மொழி வேற எந்த மொழியில இருக்கு? அதே மாதிரிதான் ஆணுக்கும். பாலன், மீளி, மறவோன், திறவோன், காலை, விடலை, முதுமகன், இத்தனை சொற்களை ஒரே ஒரு சொல்லாக இருக்கிற சொல்லுக்கு இவ்வளவு கொடுத்திருக்காங்க. இவ்வளவு சிறப்புள்ள தமிழ் மொழி அழிந்து போகுமானா? ஆமா, அழிந்து போகும். நீங்க பேசலன்னா அழிந்து போகும். பேசும் மொழி வாழும், பேசாத மொழி சாகும். தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை, அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது. அந்த சிறப்பு தொடரும்னா தமிழை பேசணும், தமிழை பேசுவோம், தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன பாடுறாரு? தமிழ் மொழி இல்லையா, தமிழ் அவரோட வாழ்வா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற புரட்சி கவிஞரின் சங்கே முழங்கு இப்போது புத்தக கண்காட்சியில் முழங்கும்.
நிறைவு பாடலுக்கு வந்துவிட்டோம். அதற்கு போவதற்கு முன்னாடி நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிற பொழுது நம்ம பாடின 10-15 பாடல்கள்லேயே இவ்வளவு இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளவு உள்ள இருக்கும் செய்திகள், தகவல்கள்னு உங்களுக்கு விளங்குதில்லை. இதுதான் எங்களுடைய பணி, தூண்டல் எங்களுடையது. இப்போ நாங்கள் வந்து ஒரு இனிப்பு கடை வச்சிருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ இனிப்புகள் வழங்கணும் பார்த்தீங்கல்ல. இந்த கடந்த 1.5 மணி நேரங்களாக இந்த இனிப்பு கடை சுவையானதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த கடையை பற்றி இப்போ எல்லாருக்கும் சொல்லணும். எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதே போன்ற திருவிழாக்களில், நிகழ்வுகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில், உங்கள் கேளிக்கைகளில், கூடுகளில், நிறுவனங்களில் எல்லா இடத்துலையும் இதை கொண்டு போய் எங்களுக்கு சேருங்க. ஒரு தமிழ் இசை நிகழ்ச்சின்னு சொல்றோன்னே பலர் வெளியில் விளம்பர பலகைகளை பார்த்து அப்படியே போயிருப்பாங்க. இந்த ஆள் சினிமா பாட்டை பாடினா கேட்கலாம், எவன் தமிழ்லாம் அவங்க கேட்கறதுன்னு பலர் சென்றிருப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? வறட்சியாக இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. நீங்கள் சில பேர் கணக்கத்தோட பயத்தோட வந்திருப்பீங்க, சரி என்னதான் பார்ப்போம்னு. ஆனால் இப்போ நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் உங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்கிறது? தமிழ் சலிப்பை ஏற்படுத்துகிறதா? இது அவங்க நினைச்ச மாதிரி அதை தாண்டி போனவங்க மாதிரி நீங்கள் போரிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ் வசந்தமாக இருக்கிறதுனால வசந்தத்துக்கு அது வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இங்கே நாங்கள் பாடிய அத்தனை பாடல்களும் சங்க இலக்கிய சமகால பாடல்கள் வரைக்கும் பாடினோம். உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன் ஐயா பாடல்கள் வரைக்கும். இந்த எல்லா பாடல்களுமே நாங்கள் தான், என்னுடைய மெட்டு, நான் அமைத்த இசை. இது இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நிறைவு பாடலுக்கு வந்துவிட்டோம். இந்த தமிழர் திருநாள்னு வந்த உடனே தொலைக்காட்சி திறந்து அந்த பொங்கல் அன்னைக்கு தமிழர் திருநாளைக்கு 2 பாட்டு போடுவாங்க. வேதனையாக நான் பார்த்த உடனே தொலைக்காட்சி மூடி 2 பாட்டு தான் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். சொல்லுங்கள், தமிழ் திருநாளுக்கு என்ன பாட்டு போடுவாங்கன்னு. ஒன்று 1964 வந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் போடுவாங்க. அப்புறம் அதை விட்டா மகாநதினு ஒரு படம் எடுத்துட்டார். பாவம், அவர் எதுக்கோ எடுத்தார். அந்த பாட்டை போட்டு தேய்ச்சி அதெல்லாம் மழை பெய்கிற மாதிரி இருக்கு ஃபில்ம் எல்லாம். தமிழர் திருநாளா, மூத்த குடியா, தமிழ் தொன்மையான மொழியா. ஆனால் தமிழர் திருநாள் பற்றி பாட்டே இருக்காராம். நம்ம ரொம்ப வினோதமான ஒரு இனம். சரி, அதை பேசணும்னா வேதனையோட தான் வீட்டுக்கு போவோம், அதை விட்டுருவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் நாங்கள் சிந்தித்தோம். அப்போ எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்தது. நாங்கள் வந்து இப்படி ஒரு பாடலை உருவாக்கி வச்சா எல்லாரும் பயன்படுத்திக்கலாமே. தமிழர் திருநாளுக்கு பெருமையாக தமிழரின் வரலாறையும் அந்த நெறிகளை பற்றியும் ஒரு பாட்டில் சொன்னால் அருமையாக இருக்குமேன்னு சொல்லி, இதை இவர் தான் எழுத முடியும், இவர் எழுதினால்தான் இந்த சிறப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவரை அணுகிய பொழுது இந்த கருத்தை கேட்டுவிட்டு, ஆகா அற்புதமான கருத்து வசந்தன், நம் தாராளமாக செய்வோம் அப்படின்னாரு கவிஞர் வைரமுத்து ஐயா. அப்படி ஒரு பாடல் எழுதி கொடுத்தாரு. என்ன ஒரு சிந்தனை உங்களுக்கு! அது ஐயா அப்படி இல்லை, என்னதான் அதுக்கு நீங்கள் தான் இதை அழகாக கொண்டு வரணும். ஒரு 3-4 பக்கங்களுக்கு எழுதி அனுப்பினார் பாருங்க. இந்த பாடல் வரிகளை கேட்க போறீங்க, என்னமா இதுக்கு எப்படி இசையமைக்க போறோம்ன்றது. ஆனால் ஒரு அற்புதமான பாடலாக அவர் உருவாக்கி தந்தது. சென்ற ஆண்டு இதை செய்தோம். அதை என்னோட யூடியூப் சேனலில் கூட இருக்கு. இயக்குனர் சசிகுமார் அவரும் வந்து பாடி ஆடி நடித்திருக்கிறாரு. பெரிய காணொலியாக என்னோட யூடியூப் சேனலில் போட்டுருவோம். தமிழர் திருநாளுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாரும் அதை பகிர்ந்து பயன்படுத்தி கேட்டு இன்புறுங்கள். எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் ஆடல் பாடலுக்கு பயன்படுத்தலாம். கவியரசு வைரமுத்து அவர்களின் வரிகளில் இது அமெரிக்க தமிழ் சங்கங்களின் தலைவராக இருந்த, இப்பொழுது ஆலோசகராக இருக்கிற திரு கால்வெல் வேல்நம்பி என்பவர் தான் பணத்தை செலவழித்து தயாரித்தார். பெரிய பொருட்செலவில் இந்த பாடலை நீங்கள் அந்த காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். தையே 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 தமிழர் திருநாள் தையே அந்த பாடலோடு எங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம்.
கேட்டு நாட்டை அன்பா அடிச்சு ஓட்டு மலைச்சா பாடு ஒரு பாட்டு. மானியங்கள் உழைப்பாளி மானியங்கள் பங்காளி வீரமெங்கள் விளையாட்டு விளையாட்டு அது வேறு பெயர் தான் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு. மானியங்கள் உழைப்பாளி மானியங்கள் பங்காளி வீரமெங்கள் விளையாட்டு விளையாட்டு அது வேறு பெயர் தான் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு. காதவீர மானவென்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி. காதவீர மானவென்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி. சிந்து சமவெளி தோன்றும் முன்னே குந்து சமவெளி எங்கள் வெளி. சிந்து சமவெளி தோன்றும் முன்னே குந்து சமவெளி எங்கள் வெளி. சிறு சிறு சிறுவென குரு குரு சிறுவென விரு விரு விருவென ஓடி வர. சின்ன குமரிகள் செல்வத்தரசிகள் வண்ணம் மணிமலர் சூடி வர. மங்கள மங்கள மங்களமென்றே பொங்கிய வாணிகள் பாடி வர. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பூமி வானும் ஓசையிட. தித்தனிகள் விட்டுத்தானே வென்றுகள் போல்வது உள்ளதே. கையின் பெருமை தமிழன் அருமை மையம் அளந்து வாழியவே மையம் அளந்து வாழியவே. மையம் அளந்து வாழியவே மையம் அளந்து வாழியவே. கையே 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 தமிழர் திருநாள் கையே மெய்யே 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 வெற்றி திங்கள் கையே. புயலும் கடந்து மழையும் கழிந்து பனியும் பொழிந்து பலனும் கழிந்து. கையில் நாடு காசு முழங்கும் கையில் மாறும் கையே. கையில் நாலு காசு முழங்கும் வெயில் மாத கையே. கையே 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 தமிழர் திருநாள் கையே மெய்யே 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 வெற்றி திங்கள் கையே. தமிழுக்காக ஒரு நேரம் காத்திருந்த உங்கள் எல்லாருக்கும் தமிழ் சார்பாக நன்றி. தமிழ் போல நீண்டு வாழுங்கள். பப்பாசிக்கும் நன்றி.